Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல +2 பப்ளிக் எக்ஸாம்க்கான ஸ்கேன் காப்பி வந்து நேத்து டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அரசு தேர்வுகள் இயக்கம் சார்புல நிறைய மாணவர்கள் வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஸ்கேன் காப்பியை வியூ பண்ணி பார்த்திருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க ஸ்கேன் காப்பி அதாவது விடைத்தாள் நகலை வாங்கி பார்த்தவங்க ரீவாலுவேஷன் அண்ட் ரீடோட்டலிங் வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது, அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி வந்து இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில்அப் பண்றது, எப்படி அமௌண்ட் வந்து நம்ம பேமெண்ட் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ரீவாலுவேஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை உங்களால வந்து அப்டேட்டா நீங்க வச்சுக்க முடியும். இதை பத்தி நம்ம பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஸ்கேன்டு காப்பியை யாரெல்லாம் வியூ பண்ணி பார்த்தீங்களோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஏன்னா நேத்து ஃபுல்லா நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்திருப்பீங்க. உங்களுடைய பேரண்ட்டும் வந்து வியூ பண்ணி பார்த்திருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க எந்தெந்த எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க வந்து ஸ்கேன் காப்பி வியூ பண்ணி பார்த்தீங்களோ அந்த சப்ஜெக்ட் காப்பியை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. இதுல மார்க் நம்ம எக்ஸ்ட்ரா கிளைம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ்ல ஸ்கேன்டு காப்பியை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து ரீசென்ட் டேஸ்ல வீடியோஸ்ல நிறைய அப்டேட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் வந்து எங்கிட்ட வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ என்னுடைய ஆன்சர் காப்பி பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாலாம் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. அந்த அளவுக்கு என்னால கரெக்டா பெர்ஃபெக்டா டைம் கிடைக்கல, என்னால பார்க்க முடியல, தப்பா எடுத்துக்கிற வேண்டாம். ஸோ நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பேசிக்கா உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜையும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. கரெக்ஷன் பண்ற அந்த டோட்டல் மிஸ்டேக் வந்து நடந்திருக்கா, இல்ல எந்த ஒரு ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து அவங்க வந்து கரெக்டே பண்ணாம இருக்காங்களா அப்படிங்கிற நீங்க வந்து செக் பண்ணணும். சப்போஸ் வந்து எல்லா பேஜுமே கரெக்டா மார்க் வந்து போட்டிருக்காங்க, ஆனா டோட்டல் மிஸ்டேக் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரீடோட்டலிங்க்கு மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சோ இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேஜ் வந்து எழுதிருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கணும். அந்த பேஜ் வைஸ் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க் வந்து போடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல எத்தனை மார்க், செகண்ட் பேஜ்ல எத்தனை மார்க், தேர்ட் பேஜ்ல எத்தனை மார்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலா இந்த இடத்துல சப்ஜெக்ட் வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ இதுல நீங்க வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டோட்டலா உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ அதை வச்சு நீங்க வந்து டோட்டல் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் வந்து அப்ளை பண்ணலாம். இல்ல டோட்டல் மிஸ்டேக்லாம் வந்து கிளியரா இருக்கு, அவங்க எல்லாமே வந்து கரெக்டா போட்டாங்க, ஆனா நான் வந்து கொஸ்டின்ஸ் ஒரு 5 மார்க் கொஸ்டின் நல்லா எல்லாமே தெளிவா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துல இருந்து 1.5 பக்கம் எழுதியிருக்கேன். ஆனா அவங்க மார்க் வந்து 3 மார்க் தான் வந்து போட்டிருக்காங்க. 5 மார்க் போட வேண்டிய இடத்துல 3 மார்க் தான் போட்டிருக்காங்க. அப்படிங்க இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மார்க் தான் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா ஆனா உங்களோட நல்லா கவனிக்கணும். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் இருக்கணும். உங்ககிட்ட அந்த பேப்பர்ல எதுவுமே இல்லாம ரீவாலுவேஷன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணீங்கன்னா மார்க் வந்து மார்க் குறையறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி கிடையாது. டிகிரிஸ்ல தான் வந்து யூனிவர்சிட்டியில வேணும்னே மார்க் வந்து கம்மி பண்ணி குறைச்சு போட்டுருவானுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற. பட் இது ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்னால நீங்க வந்து பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஓகே, உங்களுடைய பேப்பர்ல கண்டென்ட் இருக்கு, உங்க பேப்பர்ல வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான விஷயங்கள் இருக்கு, ஆனா உங்க மார்க் வந்து போடல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க வந்து ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இது ரெண்டு தான். ரீடோட்டலிங்க்கும் ரீவேல்யூவேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்டே இதுதான். வேற எதுவுமே நம்ம பெருசா சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் முடியாது. உங்களுக்கு டோட்டல் மிஸ்டேக்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங்க் அப்ளை பண்ணலாம். டோட்டல் மிஸ்டேக்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா கண்டென்ட் என்கிட்ட நல்லா ஒவ்வொரு பக்கம் பக்கமா எழுதியிருக்கேன், மார்க்கே போடல ப்ரோ, இதுக்கு என்னதான் பிரச்சனை, இதுக்கு தீர்வு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா தீர்வு இருக்கு. ரீவாலுவேஷன் பண்றதை தவிர வேற எந்த தீர்வு எதுவும் கிடையாது. அதனால நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தான் ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ரீவாலுவேஷனுக்காக அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ரீவாலுவேஷனுக்கான நோட்டிபிகேஷன் நம்ம பார்க்கலாம். இல்ல மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு மார்ச் 2025 விடைத்தாள் நகலினை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளால் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்தல் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து ஸ்கேன்டு காப்பி வந்து வியூ பண்ணி பார்க்கக்கூடிய ஆப்ஷன் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. நேத்தே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. நம்ம சேனல்ஸ்ல வந்து அட்வான்ஸாவே நேத்து மார்னிங்கே நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 11 o'clock மேல தான் வந்து வரும்னு சொல்லிட்டு அப்டேட்ல கொடுத்திருந்தாங்க. பட் வந்து முத நாள் நைட்டே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கேன்டு காப்பி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து நீங்க ஸ்கேன்டு காப்பியை வியூ பண்ணி பார்த்தவங்க விடைத்தாள் நகலினை பதிவிறக்கம் செய்த பிறகு
மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இதே இணையதள முகவரியில் அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க வந்து ரீவாலுவேஷன் அண்ட் ரீடோட்டல் என்ற தலைப்புல போயிட்டு அந்த அப்ளிகேஷனை பிடிஎஃப் தான் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும். அந்த பிடிஎஃப்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரீவாலுவேஷனுக்கு தனி லிங்க் கொடுத்துருப்போம், ரீடோட்டலிங்க்கு வந்து தனி லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க பிடிஎஃப் காப்பி ஒரு 2-3 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்க வந்து பூர்த்தி பண்ணணும். அதை எப்படி வந்து நம்ம வந்து ஃபில் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். அது வந்து இன்னைக்கு காலையில வியாழக்கிழமை காலையில 11 மணி முதல் சனிக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் தான் நீங்க வந்து ஒப்படைக்கணும். நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோட ஹெச்எம் கிட்ட எல்லாம் நீங்க கொடுக்க கூடாது. ஏன்னா ஸ்கேன்டு காப்பி மட்டும் தான் ஹெச்எம் கிட்ட நம்ம வந்து கொடுக்கணும். பட் மறுகூட்டல் அண்ட் மறுமதிப்பீட்டிற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அரசு தேர்வுகள் இயக்க உதவி இயக்குனர் அலுவலகம் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கலெக்டரேட் கேம்பஸ்குள்ள வந்து இருக்கும். நீங்க அங்க கிட்ட கேட்டாலே அவங்களே வந்து கரெக்டா சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆஃப்லைன்ல அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்க கிட்டே நீங்க கேஷா வந்து கொடுத்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அதை நீங்க கவனமா வந்து வாங்கிட்டு வந்துருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன். இதை தாண்டி நீங்க மேபி நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க தென்காசி மாவட்டம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை இந்த மாவட்டத்தில இருந்து நீங்க இந்த வீடியோ வந்து பாக்குறீங்க அப்படின்னா நீங்க எங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், அதாவது வந்து அப்படின்னா இது வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அப்படின்னா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவங்க கிட்ட தான் போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர். ஸோ இப்போ அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளவு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து மறு மதிப்பீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 505 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. மறு மதிப்பீடு அப்படின்னா ரீவாலுவேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து 505 ரூபாய் வந்து கேட்பாங்க. நீங்க ரீடோட்டல் வந்து பண்ண போறீங்க, ஜஸ்ட் வந்து எனக்கு டோட்டல் மிஸ்டேக் தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஈச் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 205 ரூபாய், பயாலஜி மட்டும் அதாவது உயிரியல் பாடத்துக்கு மட்டும் 305 ரூபாய் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ எப்படி வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து மார்ச் 2025 HSC செகண்ட் இயர் ரீவாலுவேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த லிங்க் வந்து நீங்க இந்த டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கிடைக்கும். இந்த பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணணும், ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த இடத்துல வந்து அவங்க கேட்கக்கூடிய என்னென்ன டீடைல்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேர் வந்து 12th வந்து எப்படி நேம் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே போல கேபிட்டல் லெட்டர்ல எழுதிட்டு பேக் சைட்ல உங்களோட இனிஷியல் வந்துட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷனோட ரோல் நம்பர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. லாங்குவேஜ் பேப்பர் நீங்க தமிழ்ல வந்து ரீவாலுவேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்ல பண்ண போறீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. மெஜாரிட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னால பார்க்க முடியுது, ப்ரோ லாங்குவேஜ் பேப்பர்ல தான் ப்ரோ மார்க்கே கை வச்சிட்டாங்க. இந்த அதுல ரொம்ப சொல்ல போனா இங்கிலீஷ் பேப்பர்ல தான் ப்ரோ மார்க்கே வந்து பாத்தீங்கன்னா கை வச்சிருக்காங்கன்னு சொல்ல நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி பேசுனீங்க. ஸோ உங்க கிட்ட நல்ல கண்டென்ட் இருக்கு, உங்க பேப்பர்ல நல்ல விஷயங்கள் குவாலிட்டி இருக்கு, மார்க்கே போடல அப்படின்னா நீங்க ரீவாலுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போறதுனால இங்கிலீஷ்க்கு நேரம் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்ட் 3 சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜியா, மேத்தமெட்டிக்ஸான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து தேர்ட் குரூப் அக்கௌண்ட்ஸ் குரூப்பா இருக்கீங்க அப்படின்னா காமர்ஸா, அக்கௌண்டன்சியா, ஹிஸ்டரியா, எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுல உங்களுக்கு என்னவோ அதை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பயாலஜி அப்படின்னா நம்ம வந்து பயோ அப்படிங்கிற நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பயாலஜின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டு அதுக்கு நேர இருக்கக்கூடிய டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ 2 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீவாலுவேஷன் பண்ண போறோம் அப்படின்னா அப்போ 505 வந்து 1010 ரூபாய் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 1010 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் ரீவாலுவேஷன் அப்படிங்கறத 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நீங்க 3 பண்ண போறீங்கன்னா 3ன்னு கொடுங்க, இல்ல 1 தான் பண்ண போறீங்க அப்படின்னா 1ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்க மாவட்டத்தோட நேம் எழுதிக்கோங்க. டேட் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு டேட்டை போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படி இல்லைன்னா பேரண்ட் யாராச்சும் ஒருத்தவங்க 6 தான் கேட்டிருக்காங்க, அண்டு கேட்கல. அண்டுக்கும் ஆருக்கும் மிஸ்டேக் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்டோட சிக்னேச்சரே நீங்க வந்து போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலர்ல போயிட்டு கொடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷா வந்து கொடுத்து நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து லாஸ்ட் டேட் முடிகிற வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கலெக்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஃபார்ம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்னைக்கு வந்து அனுப்புவாங்க. சென்னைக்கு அனுப்பி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரீவாலுவேஷன் வந்து வேற ஒரு நபரை வச்சு திருத்துவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷனை சரி உங்களுடைய எக்ஸாம் பேப்பரை திருத்தி அதுக்கப்புறம் மார்க் வந்து எவ்வளவு வருது அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து
இதே வெப்சைட்ல நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீவாலுவேஷன் வந்து அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து ரீடோட்டலிங்க் வந்து நீங்க வந்து பண்ண போறீங்க. இதனால உங்களுக்கு ஷார்ட்டா வந்து சொல்லிடுறேன். நீங்க ரீடோட்டலிங்க் உண்டான லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே ஃபார்ம் தான். ரீடோட்டலிங்க் வந்து ஒரு எக்ஸஸா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வழக்கம் போல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட நேம் வந்து எழுதிக்கோங்க. எந்த பேப்பருக்கு வந்து நீங்க ரீடோட்டலிங் வந்து பண்ண போறீங்களோ அந்த பேப்பரை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கொஸ்டின் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இங்கிலீஷ்க்கு நேர் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எவ்வளவு வந்து ஃபீஸ் வந்து கேக்குறாங்க அப்படின்னா ₹205 நம்ம வந்து ரீடோட்டலிங் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. ஃபவுண்ட் டிஃபரண்ட் ஆஃப் மார்க் பிட்வீன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அண்ட் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டிக் தான் வந்து பண்ண சொல்றாங்க. சோ இந்த வந்து ரிலவெண்ட் இதெல்லாம் நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிக் பண்ணிட்டு டோட்டல் மிஸ்டேக் இன் மார்க் ஃபவுண்ட் த ஃப்ரண்ட் பேஜ். ஃப்ரண்ட் பேஜ்ல ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிக் பண்ணுங்க. இல்ல ஃப்ரண்ட் பேஜ்லலாம் நடக்கல, ஆன்சர் ஸ்கிரிப்டுக்குள்ள அந்த பேப்பருக்குள்ள சப்ஜெக்ட்டுக்குள்ள தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னா நீங்க இந்த டிக் வந்து பண்ணணும். பண்ணிட்டு இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து டிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்த பேஜ்ல உங்களுக்கு வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த பேஜ் நம்பரை கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஒண்ணுக்கு இருமுறை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த இடத்துல பேஜ் நம்பர் 7. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து 5 மார்க் கொஸ்டின் அவங்க வந்து 3 மார்க் வந்து போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேஜ் நம்பர் 7ல 27வது கொஸ்டின் அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த இடத்துல பேஜ் நம்பர் ஓகே இந்த இடத்துல பேஜ் நம்பர் வந்து 7வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 7 போட்டு கொஸ்டின் நம்பர் வந்து 27 அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே அப்ப இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டோட்டல் மிஸ்டேக் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டோட்டல் மிஸ்டேக் தான் நடந்திருக்கா இல்ல வந்து ஒரு 2-3 கொஸ்டினுக்கு நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளான் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீடோட்டலிங்க் வந்து உங்களால வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாமே போட்டு நீங்க எவ்வளவு ஃபைனலா எத்தனை பண்ணீங்க எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்க முடியும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சப்ஜெக்ட் வந்து பண்ணீங்களோ அத்தனை சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க இந்த இடத்துல ஒரு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பேரண்ட் இல்லைன்னா ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் எந்த பிளேஸ் எந்த டேட் இதெல்லாமே போட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுடைய அந்த ஆபீஸ்ல போயிட்டு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட். சோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு காலையில 11 மணில இருந்து 7/6/2025 வரக்கூடிய சனிக்கிழமை ஈவினிங் 5 o'clock உள்ள நீங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும். அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா உங்களால வந்து பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயம். வேற ஏதாவது உங்களுக்கு ரீவாலுவேஷன் அண்ட் ரீடோட்டலிங் அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து சிரமம் இருக்கு இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா இமீடியட்டா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.